ரட்சணிய கண்மலை ஆகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் சத்தியம் லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. குழந்தான சக்கேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு கீழே இறங்கி வந்து இயேசுவை தன்னிடமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்கள்ல கர்த்தர் எப்படிப்பட்டவரும் தெரிந்திருந்தும் நம்ம அசட்டியா இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடாம நிர்விசாரமா இருக்கிறோம். சகேயு செய்தது போல நாமும் நம்முடைய பாவங்களை, ரகசிய பாவங்களை எல்லாம் கர்த்தர்கிட்ட அறிக்கையிடும் போது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வரும். அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதத்துல சொல்லியிருக்கிறபடி நாம் ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்மை ரட்சித்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு சில பாவங்களை நம்ம அறிக்கையிடாம இருந்தோம்னா, இன்றைக்கே அவரை நம்முடைய இதயத்துல ஏற்றுக்கொண்டு அதை நாம் அறிக்கையிட்டு அவரிடத்துல தெரிவிக்கும் போது அவர் நம்மை மன்னித்து மறந்து ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கே நாம் அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்களை ரட்சிக்கிற தகப்பனே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ரகசியமா நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கையிடுகிறோம்ப்பா. இன்றைக்கே அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த விசுவாசத்தை நீங்க எங்களுக்குள்ள வைக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ரட்சிப்பாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.